ப்ரீ பிஸ்னஸில் சாதனை புரிந்த குஷி. விஜய் அவர்களுடைய திரைப்படம் வந்து அதாவது ஜனநாயகம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு வந்து படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த நிலையில் அவருடைய பழைய படங்களை வந்து தொடர்ந்து ரீலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கில்லி பண்ணாங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது ரீலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே வந்து அதிக வசூல் செய்த ஒரு திரைப்படமாக வந்து அந்த திரைப்படம் இருக்குது. அதன் பிறகு சச்சின் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஷி திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே சுமார் 34 லட்சம் ரூபாய் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. ஒரு ரீலீஸ் திரைப்படத்துக்கு வந்து இது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா வந்து நிறைய புது புது திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்றது வந்து உண்மையிலே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவரோட கரியரில் பீக்கில் இருக்காரு அப்படின்றது தான் இது வந்து காட்டுது. விஜய் அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் ஒரு ராம்காம் ஃபிலிமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இன்றைக்குமே வந்து விஜய் ரசிகர்கள் பெருமளவு கொண்டாடக்கூடிய திரைப்படங்களை இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்றத யாராலுமே மறக்க முடியாது. இன்றைக்குமே வந்து பல முன்னணி தேட்டர்களை வந்து இந்த திரைப்படத்தை வந்து அவங்களோட மெயின் ஸ்க்ரீனில் போடுறாங்க அப்படின்னா அதுதான் விஜய் அவர்களுடைய பவர் நினைக்கிறேன். நிறைய புக்கிங்ஸ் வந்து புக் ஆகத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே தான், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து இவ்வளோ கூட்டம் வர்றது அப்படின்றது வந்து விஜய்க்கு மட்டும் தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து எந்த தேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.